மருத்துவ குணம் கொண்ட அழகான பூக்களை உடைய இந்த மருத்துவ மூலிகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அழகான செடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தமிழில் இதை கொளிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா தெஃப்ரோஷியா பர்பியூரியா அப்படிங்கிறது. இது ஃபேபேசி குடும்பம், அதாவது அவரை குடும்பத்தை சேர்ந்த செடி இது. இதனுடைய காய்கள் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அவரைக்காய் மாதிரி இருக்கும். அதாவது கொள்ளு செடியில் இருக்கக்கூடிய கொள்ளோட காய் மாதிரியே இருக்கும். அதனால் தமிழில் ஒரு சில இடங்களில் இதை கொள்ளுக்காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கொள்ளு செடி கிடையாது. அது மாதிரியே சிமிலராக இருக்கிறனால அதை கொள்ளுக்காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியினுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவத்தன்மை வாய்ந்தது. எல்லா விதமான பாரம்பரிய மருத்துவ முறைகள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்த செடி எங்கெல்லாம் வளருதோ அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறை எல்லாத்துலேயுமே இந்த மூலிகை பயன்படுத்தப்படுது. ஒரு சில மருத்துவ முறைகளில் இது ஹெப்படைட்டிஸ், லிவர் சிரோசிஸ், அதே மாதிரி லிவர் ஸ்ப்ளீன் ரெண்டோட என்லார்ஜ்மெண்ட், இந்த மாதிரி பல வகையான வியாதிகளுக்குமே இது ஒரு மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்போ பார்த்திங்கன்னா பிசிஓடின்னு சொல்கிறோம், அதுக்கு யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே அது மருந்தாக பயன்படுத்தி இருக்காங்க. இதில் ரிசர்ச்சஸும் நிறையா போயிட்டே இருக்குங்க. இந்த செடி ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையருங்க. ஏன்னா இது லிவர் ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படின்னா நம்ம பிளட் கண்டிஷனையுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் ஒரு சிலருக்கு பசியே எடுக்கலை, சாப்பிடவே முடியலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பசியின்மை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குமே இது ஒரு மருந்தாக இருக்குது. இந்த இலையை சூப் மாதிரி போட்டு சில இடத்துல குடிக்கிறாங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது அவங்களுக்கு பசி தூண்டி உணவு உட்கொள்கிறது சரிப்படுத்தப்படுதுங்க. இந்த செடியினுடைய விதைகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தோல் வியாதிகளுக்கு நிவாரணியாக பயன்படுத்தப்படுது. உதாரணமாக அரிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த எக்ஸிமா மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கொளிஞ்சி விதையினுடைய எண்ணெய் நல்ல மருந்தாக யூஸ் பண்ணப்படுதுங்க. கிராமப்புறங்களில் சில பெரியவங்க பல்வலியை போக்குறதுக்கு இந்த செடியினுடைய குச்சி, இதனுடைய வேர், இது எல்லாத்தையுமே டூத் ப்ரஷ் மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படி படுத்தும்போதே வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுதுன்னுறாங்க. அதாவது ஈறு, பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாய் துர்நாற்றம், இது எல்லாத்துக்குமே ஒரு ரெமடியாக யூஸ் ஆகுதுங்க. இந்த செடியினுடைய எக்ஸ்ட்ராக்ட் மாடர்ன் மெடிசினோட ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்குங்க. அந்த ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஆன்டி ப்ரோலிஃபரேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கேன்சர் செல்கள் பெருகிறத இது குறைக்குது. அது எப்படி குறைக்குதுன்னா, முக்கியமாக லிவர் கேன்சர் செல்லு, அது ஹெச்இபி G2, ஹெச்இபிங்கிறது ஹெப்பட்டோ அப்படிங்கிறத குறிக்குதுங்க. ஹெச்இபி G2 அப்படிங்கிற லிவர் கேன்சர் செல்லை அப்போட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் டெத்தை ஏற்படுத்தி அந்த லிவர் கேன்சர் செல்ஸை இது பெருக விடாமல் அழிக்குதுங்க. இது மாடர்ன் ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. இது மனிதர்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமங்க, நம்மளுடைய தோட்டங்கள், வயல்கள், அதில் அதன் மண் வளத்தை அதிகப்படுத்தவும் இது உபயோகப்படுது. இதில் இருக்கக்கூடிய ரூட் நாடியூல்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நைட்ரஜனை, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறனால அந்த பூமியினுடைய மண்ணினுடைய வளம் அதிகமாகுது. அதனால் இதை பசுந்தாள் உரமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் நிறையா ஃபைட்டோஃபினால்ஸ் இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ், இது எல்லாமே இருந்தாலுமே கூட விஷத்தன்மையுடைய ரோட்டனாய்டு அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ ஆல்கலாய்டுமே இதில் இருக்குங்க. அதனால தான் இது இப்போ சில சமயத்தில் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஃபிஷ் பாய்சன் அந்த மாதிரியும் உபயோகப்படுத்துவாங்க. அதனால் இதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தும் போது கட்டாயமாக நம்ம இதில் முன் அனுபவம் இருக்கிறவங்களுடைய அறிவுரைப்படி மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரு நல்ல தகுதியான மருத்துவரனுடைய அட்வைஸ் படி மட்டும்தான் எந்த மருந்து தாவரத்தையுமே நம்ம எடுத்துக்கணும்.
ஏன்னா ஒன்றொன்றுக்குமே வந்து ஒருத்தருக்குமே வந்து டோசேஜ் வித்தியாசப்படும். அதனால் எல்லாருமே ஒரே மாதிரியே எடுக்கக்கூடாது. அவங்க சாப்பிட்டனால நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எந்த மருத்துவ மூலிகையுமே நம்ம சாப்பிடணும். இந்த செடி வந்து அழகுக்காகவும் வளர்த்தலாம், க்ரீன் மேன்யூராகவும் வளர்த்தலாம், சில சமயம் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம்ங்க. ஸோ இந்த மருத்துவ தாவரங்கள் எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக